ஹாய் எல்லாருக்கும். நான் ரீசெண்டாக பாப்பாவுக்கு இந்த மாதிரி பட்டுப்பாவாடை வந்து ஸ்டிச் பண்ணி கேட்டிருந்தேன். எனக்கு வந்து ப்ளைனாக வேணும், எந்த டிசைனும் வேணாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். என்ன டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் நான் என்னோடய சேனலில் கிராஃப்ட் வீடியோஸும் வ்ளாக்ஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். மறக்காம ஷால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த டாப்போட நெக் ரீஜன் வந்து நம்ம இப்போ டிசைன் பண்ண போகிறோம். அதுக்கு நான் வந்து ஸ்டிச் பண்ணாமல் ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி ஒரு மெத்தடில் தான் போகிறேன், பேஸ்ட் பண்ணுற மாதிரி. அதுக்கு நான் இந்த க்ளூ யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃபெவிக்ரைல் க்ளூ கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு நெக்கு கிட்ட வந்து நீங்கள் ஆரி ஒர்க் போடுறதா இருந்தால் முன்னாடியே வந்து ஆரி ஒர்க் போட்டுட்டு தைக்க கொடுப்பீங்க. இது நான் வந்து ஸ்டிச் பண்ணி கேட்டதுக்கப்புறம் ஈஸியாக சிம்பிளாக பண்ணலாம் வீட்டிலேயே அப்படின்னு சொல்லிட்டு க்ளூ யூஸ் பண்ணி எல்லாம் பண்ணிக்கிறேன். இந்த பால் செயின்லேயே சின்ன சைஸ் வாங்கி நான் ஃபஸ்ட்டு அதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அந்த ஷார்ப் எட்ஜ் அப்படிலாம் நீட்டாக வரணும்ல, அதுக்காக நான் வந்து டூத் பிக் யூஸ் பண்ணி அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஆக்கிக்கிறேன். நீங்கள் எந்த ஸ்டிக் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் சைட் பேஸ்ட் பண்ண மாதிரியே ரைட் சைட் பேஸ்ட் பண்ண மாதிரியே நான் லெஃப்ட் சைடும் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஸ்டோன் செயின் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஸ்கெட்டு என்ன கலரோ அந்த கலரில் தான் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தேன், பட் கிடைக்கல. ஸோ மல்டி கலரில் ஸ்டோன் செயின் வாங்கியிருக்கேன். எல்லா கலரும் மேட்ச் ஆகிற மாதிரி மல்டி கலர் ஸ்டோன் செயின் வாங்கி நெக்ஸ்ட் அப்படியே அந்த பால் செயினை ஒட்டியே நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த பால் செயின் யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் யூஸராக இருந்தால் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து கட் பண்ணிக்கோங்க. நான் கட் பண்ணுறேன்னு சொல்லி என்னோடய ஸ்கின்னையும் சேர்த்து கட் பண்ணிக்கிட்டேன். இதையும் அதே மாதிரி ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கிறணும். அகைன் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு நம்ம பேஸ்ட் பண்ணோம்ல பால் செயின், அதை வந்து பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். நான் யூஸ் பண்ணுற இந்த க்ளூ வந்து சீக்கிரமாகவே ட்ரை ஆயிரும். ஸோ நான் வந்து க்ளூ போட்டு பேஸ்ட் பண்ணுறது எல்லாத்தையும் ஒன்றாவே பேஸ்ட் பண்ணிட்டு அப்புறமா ட்ரை பண்ணிக்கலாம்னு சொல்லி அகைன் ஒரு ரோ பால் செயின் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டிச் பண்ண போகிறோம். இது வந்து எம்போஸ்டு லோட் ஸ்டிச்னு சொல்லுவாங்க. இது பார்க்குறதுக்கு 3Dயில் தெரியும். அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு பைப்பிங் த்ரெட் யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணி க்ளூ யூஸ் பண்ணி நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அந்த த்ரெட்டை ஃபுல்லாகவே அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நெக் ரீஜியனில் பேஸ்ட் பண்ணி இதை டிசைன் பண்ணுறதுக்கு கட் பீட் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நீடில் சைஸ் வந்து 3. ஃபஸ்ட்டு நான் வந்து 2 கட் பீட் எடுத்துக்கிறேன். எனக்கு எவ்வளோ போடணும்னு தெரில, மேக்ஸிமம் 3 to 4 போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே போட்டாலும் லூஸாக இருக்கும், நல்லாவும் தெரியாது. ஃபஸ்ட்டு 2 கட் பீட் எடுத்து ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு, அதாவது பேக் டு ஃப்ரண்ட் கொண்டு போகிறேன். அதே மாதிரி ஃப்ரண்ட் டு பேக் இப்படியே மாற்றி மாற்றி நான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணும். இந்த ஸ்டிச்சிங்கோட நடுவில் அந்த த்ரெட் இருக்கிற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணும். இப்போ நான் பண்ணுறதே அந்த ஃபுல்லாக அந்த கோட் மாதிரி இருக்குல்ல, அந்த சைடு ஃபுல்லாக பண்ணிக்க போகிறேன். அண்ட் அகைன் இன்னொரு பக்கமும் பண்ணிக்க போகிறேன். ஃபைனலாக நமக்கு பார்க்க ஒரு 3D எஃபெக்டில் கிடைக்கும். இது எதுக்கான பர்பிள் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸ்கெட் வந்து பர்பிள் கலர் தான். அண்ட் நம்ம டபுள் சைடு வந்து ஃபுல்லாக போட்டாச்சு. போட்டு முடிச்சதுக்கப்புறமா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ப்ளைனாக இருக்குல்ல, அந்த இடத்துலையும் பால் செயின் யூஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப வந்து கிட்ட அந்த பால் செயினை வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். டூத் பிக் யூஸ் பண்ணி ஈவன் ஆக்கிக்கிறேன் எல்லாத்தையும். அண்ட் அதே மாதிரி இன்னொரு சைடும் வந்து பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். இது நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நான் அடுத்த ஸ்டெப் வைக்க போகிறேன். இப்போ 1 hour கிட்ட நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக அந்த பர்பிள் கலரில் இருக்கிற அந்த ரீஜியன் ஒரு 3D இதில் தெரியுது. நான் கிட்ட காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஸ்கெட்டு வந்து இந்த கலர் ஃபுல்லாக பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. சென்டரில் கோட் கிட்ட ஓப்பனிங் வரும். ஸோ அதுக்காக நான் சென்டரில் மார்க் பண்ணி அந்த இடத்துல சிம்பிளாக ஒரு டிசைன் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் ஒரு மிரர் இருக்கும், அதை வந்து சென்டரில் பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். திலகம் ஷேப் கொண்டு வர போகிறேன். அதுக்கு நான் வந்து இந்த மாதிரி சுகர் பீட் எடுத்து ஆக்சுவலாக ஒவ்வொன்றா போடணும், இல்லைனா 2 போடணும். எனக்கு சுத்தமாக டைமே இல்லை. எனக்கு நெக்ஸ்ட் டே வந்து ஃபங்க்ஷனால் நான் உடனே வந்து 2 3 போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் லேயர் சுகர் பீடாகவும் செகண்ட் லேயர் வந்து 3mm பீட் யூஸ் பண்ணிக்கிறேன். அது வந்து ஒன்றா தான் வந்து ஸ்டிச் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டோன் செயின் யூஸ் பண்ணி திலகம் ஷேப் கொண்டு வந்துக்கிறேன். ஸ்டோன் செயினுக்கு அப்புறமா பால் செயின் யூஸ் பண்ணி பால் செயினையும் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போது பால் செயினும் பேஸ்ட் பண்ணியாச்சு. கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறமா கீழே எனக்கு என்ன டிசைன் போடணும்னு தெரியல, அதுக்காக அந்த டாப் மாடலுக்கு இருக்கிற கலரில் நான் இந்த மாதிரி குட்டி குட்டி திலகம் எடுத்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. இன்னும் வேணும் அப்படின்னா கீழே கூட டிசைன் பண்ணிக்கலாம்னு சொல்லி பென்சிலில் மார்க் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ வந்து டாப் ரீஜியனுக்கு வரலாம். அதே திலகம் ஷேப்பில் இருக்கிற பர்பிள் கலர் ஸ்டோன் எடுத்து இந்த மாதிரி நான் லைனாக பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்கே மட்டும் டபுள் சைட் பேஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரத்தில் இது ட்ரை ஆயிரும். இந்த க்ளூ சீக்கிரமாகவே வந்து ட்ரை ஆயிரும். இப்போது இந்த திலகம் ஸ்டோன் சுற்றி வீட் பீட் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நான் கேமரா ஆன் பண்ணிக்கிறேன் நினச்சி ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். நான் இன்னொரு சைடு எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த வி ஷேப்பில் இருக்கிறத ஸ்டிச் பண்ணிக்கிறணும். அதுக்கப்புறமா தான் தேர்ட் வந்து நடுவில் 3mm பீட் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போது வி ஷேப்பில் ஸ்டிச் பண்ணியாச்சு. அண்ட் சென்டரில் ஒரு ஸ்டிச் போட்டு அதிலிருந்து நம்ம 3mm பீட் வந்து நீடிலில் எடுத்து ஸ்டிச் பண்ணணும்.
இதே மாதிரி நான் எல்லா ஸ்டோனுக்குமே பண்ணிக்கிறேன். பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கை ரீஜியன் அந்த கையில் வந்து கொஞ்சம் ப்ளைனாக இருக்குல்ல, அதை டிசைன் பண்ணுறதுக்காக அதே வீட் பீட் யூஸ் பண்ணி அதையும் நான் டிசைன் பண்ணிக்கிறேன். ஓவராலாக டாப் வந்து ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு அண்ட் பார்க்கவே ரொம்ப சூப்பராகவும் இருக்குது. இப்போ வந்து கை ரீஜியன் அதுக்கு இந்த வீட் பீட் யூஸ் பண்ணி நான் ஜிக்ஸாக்காக போட்டுக்கிட்டே வரேன் டிசைன். ஃபஸ்ட்டு ஸ்லோவாக காமிக்கிறேன் அண்ட் போக போக கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன் வீடியோவை. அண்ட் ஹேண்டுக்கும் வந்து ஸ்டிச்சிங் முடிஞ்சிருச்சு. இப்போ ஓவராலாக எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம். ரொம்ப சிம்பிளாக அண்ட் நீட்டாக இருக்குது. இது நான் வந்து 1 டேயில் முடிச்சிட்டேன் எல்லாத்தையுமே. மார்னிங் ஃப்ரீ டைமில் ஸ்டார்ட் பண்ணேன் அண்ட் ஈவினிங்குள்ளே இது எல்லாத்தையுமே நான் முடிச்சிட்டேன். அண்ட் இவ்வளோ தான். வெளியே கொடுத்துருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டிச்சிங்க்கு வந்து எவ்வளோ வாங்குறாங்கன்னு தெரியலை. பட் இந்த ஆரி ஒர்க்லாம் போட்டு கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ சிம்பிளாக நம்மளே திங்ஸ் வாங்கி வீட்டிலே இதை வந்து முடிச்சிடலாம். அண்ட் இந்த மாதிரி டிசைன்ஸ் வச்ச வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்பப்போ போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் காட்டும்.